வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் வெளிப்பட்டுள்ளது. இன பிரச்சினைகளுக்கான தீர்வு விடயத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். 5 அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம். யாழில் பரவி வந்த எலிக்காய்ச்சல் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள். தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் 28ஆம் திகதி இறுதி முடிவு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் மழையுடனான காலநிலை எதிர்வரும் காலங்களில் டெங்கு நோய் மற்றும் எலிக்காய்ச்சல் என்பவற்றின் தாக்கம் தீவிரமடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலினால் 76 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசியை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இதுவரையில் 307 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஆசேல பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி தவறிழைத்துள்ள வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக ஏனைய கட்சிகளும் இருக்க வேண்டும் என்பது சாத்தியமற்றதாகும். ஒற்றுமையான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்கும் போதே அது பலமானதாக இருக்கும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை 900 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை உள்ளது. இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியா சென்றுள்ளதன் காரணமாக 5 அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவும், பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக பிரதி அமைச்சர் எரங்க வீரத்திரவும்,
எனவும் பதில் பாதுகாப்பு அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவும் பதில் தொழில் அமைச்சராக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும்போது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பமுனுக்காம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதை தற்போது செய்வதனையும் பார்க்கும்போது பாரிய இடைவெளி காணப்படுகிறது. நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என தற்போதைய ஆட்சியில் உள்ள அரசாங்கம் முன்பு கூறி வந்தது. அந்த நிவாரணம் குறைந்தது சுமார் 1,00,000 இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை 40,000 ரூபாயாகவே காணப்படுகிறது. பொருட்களின் விலையை குறைப்போம், வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்து இன்று தேங்காய் தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள். இன்று வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து வருகிறார்கள். அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் சுமார் 16,000 அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கடுவலை பதில் நீதவான் டெலானி முனசிங்க முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன் பின்னர் அவர்களில் 2 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் மற்றொருவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக 4 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக மரப்பலகை ஏற்றிச் சென்ற 2 பேர் சாவகச்சேரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான இருவரும் சாவகச்சேரி காவல்துறையால் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுவதாக சாவகச்சேரி காவல்துறை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். அவர்கள் ஊர்காவல்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட மரப்பலகையின் பெறுமதி 15 லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சிவனொளி பாதுமலை பருவகாலம் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாத்திரிகளின் வசதிக்காக மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன் வரை வழமையாக இடம்பெறும் பேருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக வார இறுதி நாட்களில் நல்ல தண்ணி வரை மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவி வந்த எலிக்காய்ச்சல் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 28 பேர், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை 11 பேருமாக மொத்தமாக 39 பேர் எலிக்காய்ச்சலுக்காக தற்சமயம் சிகிச்சை பெற்று வருவதாகவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கரவட்டி துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த 23 வயதிற்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் 28ஆம் தேதி தீர்க்கமான முடிவொன்று எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில்
இடம்பெற்றது. இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவது தொடர்பில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நீண்ட நேர கலந்துரையாடல்களின் பின்னர் மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்காக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மிகவும் சிக்கலான மற்றும் சவாலான சர்வதேச இறையாண்மை பத்திர கடன் மறுசீரமைப்பை இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள நிதியமைச்சர், இறையாண்மை பத்திர உரிமையாளர்களின் 98% பத்திர மாற்றத்திற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அதன்படி தற்போதுள்ள பத்திரங்களுக்கு பதிலாக புதிய பத்திரங்களை வெளியிடுவதன் மூலம் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களின் மறுசீரமைப்பு ஆரம்பிக்கப்படும் என நிதியமைச்சு முன்னதாக அறிவித்துள்ளது. கடந்த நவம்பர் 26 இலங்கை அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வ அழைப்புதல் வெளியிடப்பட்டதுடன் அன்றைய திகதியில் பத்திரத்தின் பெறுமதி 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிறுவப்பட்டது. அதன்படி இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பத்திரதாரர்கள் புதிய பத்திரங்களுடன் தங்கள் பத்திரங்களை பரிமாற்றிக் கொள்வதன் 3 வார கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் அதற்கான இறுதி நாளாக கடந்த 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வாறு பின்னணியில் இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திர கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.